அண்ணாவை அவமானப்படுத்தி விட்டீர்கள், பெரியாரை அவமானப்படுத்தி. நான் மீண்டும் சொல்கிறேன், ஸ்டாலின் அவர்களே தலைவரான பிறகு இதை விட அவன் அண்ணாவை பெரியாரை யார் அவமானப்படுத்த முடியும்? சாமானிய மக்களின் கையில் அதிகாரத்தை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் அண்ணா தெரு தெருவாக தமிழ்நாடு முழுவதும் தெரிந்தார். சரிதானுங்களா? பண்ணையார்களிடமிருந்தும் மிட்டா மிராசுகளிடமிருந்தும் அதிகாரம் கைப்பற்றப்பட வேண்டும் என்றுதான் அவர் போராடினார். ஒரு சாதாரண கிளை செயலாளராக ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்த ஒருவரை தலைவராக்கி வைத்திருக்கிற அதிமுகவை பார்த்தால் அண்ணா உளம் மகிழ்வார். ஆனால் வாரிசு அரசியலை கொண்டு வந்து கருணாநிதி அவர்களுக்கு பிறகு எந்தவித முயற்சியும் இல்லாமல் ஒரு முதலமைச்சராக உட்கார்ந்து கொண்டிருக்கிற சூழல் பார்க்கிற போது அண்ணா இருந்தாலே கவலைப்பட்டிருப்பார், இதற்காகவா நாம் ஒரு கட்சியை கொண்டு வந்தோம் என்று சொல்லி. எனவே ஸ்டாலின் அவர்கள் இதை பற்றியெல்லாம் இவ்வளவு கவலைப்பட வேண்டாம். நான் அவருக்கு இன்னொன்று சொல்லி காட்டுறேன். நான் பல தடவை மீண்டும் மீண்டும் சொல்லிட்டேன். நீங்க கூட்டணியில் இருக்கிறீங்க இல்லைங்களா, கம்யூனிஸ்ட் இயக்கம், அந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாபெரும் தலைவர் தோழர் பி ராமமூர்த்தி, இன்றைக்கு வரைக்கும் கம்யூனிஸ்டுகளால் போற்றப்படுகிற தலைவர், தண்ணீர் இல்லாத அறிவாளி. நான் அதையெல்லாம் ஏற்கிறேன், அவரை நான் முழுமையாக படித்திருக்கிறேன், அதனால் சொல்லுகிறேன். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அண்ணா ஆரிய மாயை என்று சொல்லி தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வலம் வந்து கொண்டிருந்த நேரத்திலே அவர் அந்த புத்தகத்தை எழுதினார். ஆரிய மாயையா திராவிட மாயையா, இதுதான் புத்தகத்தின் தலைப்பு. இவர்களாவது இருக்கிற திராவிடத்தை அழிக்கிறேன் என்று சொல்லி ஒரு சிலர் பேசுகிறார்கள். திராவிடம் என்றாலே மாயை தான் என்று சொன்னவர்கள் கம்யூனிஸ்டுகள், சொல்லுகிறவர்கள் கம்யூனிஸ்டுகள். ஏனென்றால் அந்த புத்தகம் வாபஸ் வாங்கப்படவில்லை, அந்த புத்தகம் இன்றைக்கும் இருக்கிறது, அது இன்று விற்பனையில் இருக்கிறது. ஏன் ஸ்டாலின் அவர்களுக்கு சங்கடப்படவில்லை? ஐயோ, நம்ம திராவிடத்தை கொச்சைப்படுத்தியவர்களோடு நாம் எப்படி கூட்டணி வைப்பது?